What other question? Srimati, could you say something about maintaining our attention so that it stays where it should and doesn't get diverted into trivial things? Rustam has asked a very practical question. It's true that to keep the attention where it should be. You see, for everything, you have to do some exercise, abhyas. Not before realization, after realization. அவர் மிகவும் நடைமுறையான கேள்வியைக் கேட்டார், அதாவது கவனத்தை எப்படி வைத்திருக்க வேண்டும், அது எங்கே இருக்க வேண்டும். பாருங்கள், எல்லாவற்றிற்கும் நீங்கள் சில பயிற்சிகளை செய்ய வேண்டும். அப்பியாசம் விழிப்புணர்வுக்கு முன்பு இல்லை, விழிப்புணர்வு பெற்ற பிறகு. The best way is to learn how to watch yourself. Start sitting here. Just put yourself into a position from where you watch yourself. Now what am I doing? உங்களை எப்படி கவனிப்பது என்பதைக் கற்றுக்கொள்வதே அதற்குச் சிறந்த வழி. இங்கே உட்கார்ந்து கொள்ளுங்கள், உங்களை நீங்களே எதிரே இருத்தி, அங்கே உங்களைக் கவனியுங்கள். இப்போது நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? This is the abhyas. This is the study. Apart from mantras, apart from anything, the abhyas is the practice. Practice of becoming a witness. And the witness is the spirit state. Then attention will not go. I mean, you will see everything, it's there. Attention will be inside. Try to practice this. Am I a witness? இதுதான் அப்பியாசம் என்பது, இதுதான் மந்திரங்களுக்கு மேலான பயிற்சி. எதனையும் காட்டிலும் அப்பியாசம்தான் சிறந்த பயிற்சியாகும். பயிற்சி, சாட்சி பாவமாக மாற்றும் மற்றும் சாட்சிபாவம்தான் ஆத்மாவின் நிலை. அங்கு கவனம் செல்லாது. நான் கூறுவது, அங்கு உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் காண்பீர்கள். உங்கள் கவனம் உள்ளே இருக்கும். நான் சாட்சியாக இருக்கிறேனா என்று பயிற்சி செய்ய முயற்சி செய்யுங்கள். Now say, some people say, oh God, I had a horrible time, this happened, that happened. See, you are not a witness. How can you have a horrible time if you are the spirit? You only have a horrible time when you are not the spirit. இப்போது சிலர் சொல்வார்கள், கடவுளே, எனக்கு ஒரு பயங்கரமான நேரம் இருந்தது, இது நடந்தது, அது நடந்தது என்று. நீங்கள் ஒரு சாட்சியாக இல்லை என்று சொல்லலாம். நீங்கள்தான் ஆத்மா என்னும்போது உங்களுக்கு எப்படி ஒரு பயங்கரமான நேரம் இருக்க முடியும்? நீங்கள் ஆத்மாவாக இல்லாதபோது மட்டுமே உங்களுக்கு பயங்கரமான நேரம் இருக்க முடியும். If you can watch the whole thing as a drama that is played, then you are not having a horrible time. But this outside of you is having a horrible time which you are watching. நீங்கள் நடக்கின்ற முழு விஷயத்தையும் ஒரு நாடகமாக பார்க்க முடிந்தால், உங்களுக்கு பயங்கரமான நேரம் இருக்கப் போவதில்லை. ஆனால் உங்களுக்கு வெளியே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் பயங்கரமான நேரத்தை நீங்கள் கவனித்துக் கொண்டிருப்பீர்கள். That's how the attention can be fixed very well. If you practice abhyas, practice all the time to be witness. Say you go out, you see something, just try to see it, not to think about it. இப்படித்தான் எல்லா இடங்களிலும் கவனம் நிலைத்து விடுகிறது. நீங்கள் பயிற்சிகளை அப்பியாசம் செய்தால், எல்லா நேரத்திலும் நீங்கள் சாட்சியாக இருக்க பயிற்சி செய்தால். உதாரணமாக, நீங்கள் வெளியே செல்லும்போது எதனையாவது பார்த்தால், அதை பார்க்க மட்டும் முயற்சி செய்யுங்கள், அதை பற்றி சிந்திக்க வேண்டாம். Be a witness of the whole thing. The joy will be complete and also you will become absolutely peaceful. Your attention will be completely enlightened. And then the inspiration you will get will be tremendous. எல்லாவற்றிற்கும் ஒரு சாட்சியாக இருங்கள், மகிழ்ச்சி பூரணமடையும், மேலும் நீங்கள் முற்றிலும் அமைதியானவர்களாக மாறுவீர்கள், உங்கள் கவனம் முழுமையாக அறிவொளி பெறும். பின்னர் உங்களின் தேவையில்லாததின் வெளியேற்றம் மிக அதிகமானதாக இருக்கும்.
See, it's working well. Working well. Try to watch. And it has such a tremendous memory if you know how to watch. I mean, to me, if I see something, to me, it's just like a film in my mind. If I have seen this room now, I know what is in this design, everything. How you are sitting, what pose you have taken, how you wear, what was it. Everything is like a design. It comes to me just like a picture. Absolutely. Not of this life, but of lives. பார்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு எப்படி பார்ப்பது என்பது தெரிந்துவிட்டால் அதனிடம் இது போன்ற மிக பெரிய நினைவகம் இருக்கும். நான் சொல்வது, நான் எதையாவது பார்த்தால் எனக்கு அது என் மனதில் அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டோடு இருக்கும். நான் இந்த அறையை பார்த்தால் எல்லாம் எப்படி வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது என்று எனக்கு தெரியும். நீங்கள் எப்படி உட்கார்ந்திருக்கிறீர்கள், என்ன விதத்தில் அமர்ந்துள்ளீர்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், அது என்ன, அனைத்தும் ஒரு வடிவமைப்பாக எனக்கு தெரியும். அது முற்றிலும் ஒரு படத்தைப் போலவே எனக்குள் வரும். இந்த வாழ்க்கையில் மட்டும் அல்ல, ஆனால் வாழ்க்கையாக. Because that's a recording system that records best. If there are thoughts, it's like something in between. You see, now he's trying to record me on the film, and if there's something in between moving, nothing will come in. ஏனென்றால் அதுதான் பதிவு செய்யும் அமைப்பு. அது பதிவு செய்கிறது. சிறந்த விஷயம், எண்ணங்கள் இருந்தால் அதற்கிடையில் ஏதாவது ஒன்று இருக்கும். பாருங்கள், அவர் என்னை திரைப்படத்தில் பதிவு செய்ய முயற்சிக்கிறார். இடையில் ஏதாவது நகர்ந்தால் எதுவும் அதில் வரப்போவதில்லை. But when there is nothing in between and you are just seeing through, you are recording everything that is important. Moreover, you will be amazed you don't record unimportant things. ஆனால் இடையில் எதுவும் இல்லாதபோது நீங்கள் இப்போது பார்க்கும் முக்கியமான அனைத்தையும் பதிவு செய்கிறீர்கள். மேலும் நீங்கள் முக்கியமில்லாத விஷயங்களை பதிவு செய்ய மாட்டீர்கள். Like for people now, they go to a village or any place, they will be recording, oh God, it was very dirty and this happened and we went there and there was cement to sleep, for example. Or then we went inside and there was no proper chair to sit down and the chair was so hard and my back started aching. All these things they will remember. And then what happened? Oh God, I couldn't get realization. Everything that bad. You see, just like newspaper, all bad news. சில மக்களைப் போல, இப்போது நாம் கிராமத்துக்கோ அல்லது வேறு எந்த இடத்துக்கோ செல்கிறோம். அவை பதிவு செய்யப்படும். கடவுளே, இது மிகவும் அழுக்காக இருந்தது, இது நடந்தது, நாங்கள் அங்கு சென்றோம். உதாரணமாக, தூங்குவதற்கு ஒட்டு போட்டவை அல்லது பின்னர் நாங்கள் உள்ளே சென்றோம். அங்கே உட்கார சரியான நாற்காலி இல்லை. நாற்காலி மிகவும் கடினமானதாக இருந்தது. என் முதுகு வலிக்க ஆரம்பித்தது. இந்த விஷயங்கள் அனைத்தும் அவர்கள் நினைவில் இருக்கும். அதுதான் நடக்கும். கடவுளே, என்னால் விழிப்புணர்வு பெற முடியவில்லை. எல்லாம் மோசமாக உள்ளது. ஒரு மோசமான செய்தித்தாள் போல, எல்லா மோசமான செய்திகள். But to a person who is a realized soul in a real way, he doesn't see, you don't smell anything dirty. You always smell something good. You never smell, you do not think of anything dirty. Everywhere you go is beautiful. Even if you see just a sand, you see the pattern. Even if you see a barren hill. I saw some people who had gone, I said, look at the beauty of these hills in Maharashtra. They said, Mother, what is the beauty? It's not covered with tree. I said, that's the beauty. Just see the pattern. They couldn't see the patterns that I was seeing. But if you ask me, what is this hill, I also know that. ஆனால் ஒரு உண்மையான வழியில் விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாவாக இருக்கும் ஒருவருக்கு, அவர் அதையெல்லாம் பார்க்க மாட்டார். நீங்கள் அழுக்கான எதையாவது நுகர்ந்தீர்கள் என்றால், அதாவது நீங்கள் எப்போதும் நல்ல வாசனையை மட்டுமே நுகர்ந்துள்ளீர்கள் என்று அர்த்தம். அவர் ஒருபோதும் அழுக்கான எதையும் நினைக்க மாட்டார்.
நீங்கள் செல்லும் எல்லா இடங்களும் அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு மணலைக் கண்டாலும் ஒரு தரிசு நிலம் மற்றும் மலையைக் கண்டாலும் நீங்கள் அதில் அதன் வடிவத்தைக் காண்பீர்கள். சிலரை நான் பார்த்தேன். மகாராஷ்டிராவில் உள்ள இந்த மலைகளின் அழகைப் பாருங்கள் என்றேன். அம்மா, இதில் என்ன அழகு உள்ளது, இது மரங்களால் சூழப்படவில்லை என்பார்கள். அந்த பாங்கின் அழகைப் பாருங்கள், வடிவங்கள் வெவ்வேறு விதமாக உள்ளதை நம்மால் பார்க்க முடியவில்லை. இந்த மலை என்னவென்று நீங்கள் என்னிடம் கேட்டால் அதுவும் எனக்குத் தெரியும். Because I know the patterns of all the hills, how it has moved, how it has made patterns and things. Because they don't see that. You see, they cannot see the beauty. ஏனென்றால் எல்லா மலைகளின் வடிவங்களும் எனக்குத் தெரியும். அது எவ்வாறு நகர்கிறது, அது எவ்வாறு உருவாக்கப்பட்டது, வடிவங்கள் மற்றும் மற்ற விஷயங்களை, ஏனென்றால் அவர்கள் அதைப் பார்ப்பதில்லை. அவர்களால் அதன் அழகைக் காண முடியாது. Because they are looking out for defects. Or relatively, you see, English trees are better than, say, XYZ trees. So, then this is not better. The relative. ஏனென்றால் அவர்கள் குறைபாடுகளை தேடுவதால் அல்லது ஒப்பீடு செய்வதால். பாருங்கள், ஆங்கில மரங்கள் XYZ என அழைக்கப்படும் மரங்களை விட சிறந்தவை, எனவே இது சிறந்தது அல்ல என்பார்கள். அங்கே ஒப்பீடு இருக்கும். But you are at absolute point, you are getting the absolute of everything. Everything is your own. What is there to judge? ஆனால் நீங்கள் முழுமையான நிலையில் இருந்தால், நீங்கள் எல்லாவற்றின் முழுமையும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே உங்களுடையது. பின்னர் சரி பார்க்க என்ன இருக்கிறது? I am the artist and I am the art. But what about you? Who are you? You are the one who is created, and you can create and you can become the artist. That's what I am saying. நானே கலைஞன், நானே கலை. நீங்கள் என்னவாக உள்ளீர்கள்? யார் நீங்கள்? நீங்கள்தான் படைக்கப்பட்டவர். நீங்கள் உருவாக்க முடிந்தால் நீங்கள் கலைஞராக முடியும். அதைத்தான் நான் சொல்கிறேன். That you are not only the light, but the light that will give light to others. And also you will sustain that light which you have given light. This is the difference now between you and other people. நீங்கள் வெளிச்சம் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு ஒளியை கொடுக்கும் ஒளியும் நீங்கள்தான். உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஒளியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீர்கள். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இப்போது இதுதான் வித்தியாசம். Not that only you will be an artist, but you will enjoy the art of the artist. This is what you have got. You don't know, you are not aware of your power. நீங்கள் ஒரு கலைஞராக ஆவீர்கள் என்பது மட்டுமல்ல, மற்ற கலைஞரின் கலையை நீங்கள் ரசிப்பீர்கள். இதுதான் உங்களுக்கு கிடைத்துள்ளது. உங்களுக்குத் தெரியாது, உங்கள் சக்திகளைப் பற்றி உங்களுக்குத் தெரியவில்லை. It's a dynamic thing which has happened to you, which you should take. But our attention is on from where the dirt is coming, where the filth is coming, where the ugliness is there. If your attention is on ugliness, people tell me this was ugly. I said, I didn't see. I just saw the way the elephant was standing, you see. The way he has pulled up his leg and he was raising his trunks. I never saw the dirt part of it. Where was it? At the back of it. I said, I never went on the back. இது உங்களுக்கு நடந்த ஒரு சக்தி வாய்ந்த விஷயம். அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நம் கவனம், அழுக்கு எங்கிருந்து வருகிறது, எங்கிருந்து அசுத்தம் வருகிறது என்பதில் உள்ளது. அசிங்கமான இடம் எங்கே உள்ளது என்று உங்களுக்குத் தெரியும். உங்கள் கவனம் அசிங்கத்தின் மீது இருந்தால், மக்களால் அசிங்கம் இருப்பதை உணர முடியும். என்னால் பார்க்க முடியவில்லை. ஒரு யானை நிற்கும் பாங்கினை நான் பார்ப்பேன். பாருங்கள், அது அதன் கால்களை தூக்கிக் கொண்டுள்ள விதம், அது அதன் துதிக்கையை உயர்த்தியுள்ள பாங்கு ஆகியவற்றை பார்ப்பேன். அதன் ஜாக்கிரதையை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. அது எங்கே இருக்கின்றது? அதன் பின்புறம். அதாவது நான் ஒருபோதும் அதன் பின்னால் செல்லவில்லை என்று சொன்னேன். If your attention is on even description of a person, ask a person how is he. All his, little funny points will come to your head.
Even the photographers, I've seen, they will only take photograph when you are in a funny way. See, when your face is little turned round. I mean, it's a seeking after ugliness, seeking after mistakes, seeking after something wrong. All the time if you do like this, you cannot be a happy person. இங்கே கவனம் என்பது ஒரு நபரை பற்றிய விபரத்தில் கூட உள்ளது. ஒரு நபரிடம் கேளுங்கள், அது எப்படி என்று பாருங்கள். அது எல்லாம். நான் சொல்வது என்னவென்றால், இப்படி எல்லா வேடிக்கையான விஷயங்களெல்லாம் உங்கள் மூளைக்குள் வரும். புகைப்படங்கள் கூட, நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் ஒரு வேடிக்கையான வகையில் இருக்கும்போது மட்டுமே அவர்கள் புகைப்படம் எடுப்பார்கள். உங்கள் முகம் கொஞ்சமாக திரும்பியிருக்கும்போது, அதாவது அது அசிங்கத்தை தேடுவது, தவறுகளை தேடுவது, ஏதேனும் தவறானவைகளை தேடுவது. எல்லா நேரத்திலும் நாம் இப்படிச் செய்தால், நீங்கள் மகிழ்ச்சியான நபராக இருக்க முடியாது. All the time to find out defects and faults and mistakes and dirt and ugliness. I mean, you are in for trouble. You are asking for it. எல்லா நேரங்களிலும் குறைபாடுகள் மற்றும் தவறுகள் மற்றும் தவறுகள் மற்றும் அழுக்கானவை, அழுக்கு மற்றும் அசிங்கங்கள் ஆகியவற்றை தேடுவது. நான் கூறுவது நீங்கள் சிக்கலில் இருக்கிறீர்கள் என்று. நீங்கள் அதைத்தான் வேண்டுகிறீர்கள். Like a person was saying, there are 3-4 ditches in this place. I said, did you jump into one of them? Better jump. So once for all, you don't see any other ditch. You don't see the plain grounds. You are just seeing the ditches for what? இந்த இடத்தில் 3-4 பள்ளங்கள் உள்ளன என்று சிலர் சொல்வது போல், நான் சொன்னேன், நீங்கள் அவற்றில் ஒன்றில் குதித்து விடுங்கள். அதில் குதிப்பது நல்லது. எனவே அதன் பிறகு ஒருமுறை கூட நீங்கள் வேறு எந்த பள்ளங்கள் பற்றியும் சொல்ல மாட்டீர்கள். நீங்கள் வெற்றிடமாக உள்ள நிலத்தைக் காண்பதில்லை. நீங்கள் எதற்காக பள்ளங்களைப் பார்க்கிறீர்கள்? The same thing can look ugly to a person who is of that kind of an attitude, who wants to see everything ugly. Try your attitudes. Try to see good in others. Try to see, may not be, I'm not saying for other people, but I'm saying at least for Sahajogis you can do it. Try to see good in them. What good they have done to Sahajoga. What you owe to them. How to get along with them. Why not see the good of them? By giving them encouragement, by being good to them, you are helping Sahajoga. But you want to help your ego. Because you are very wise. So then only, by appreciating another person, only you have better relationship. This is a very simple fact. எந்தவொன்றையும் அசிங்கமாக பார்க்கும் மனப்பான்மை கொண்ட ஒரு நபருக்கு, சில விஷயங்களை அசிங்கமாக மட்டுமே பார்க்க முடியும். உங்கள் அணுகுமுறையை மாற்ற முயற்சிக்கவும். மற்றவர்களிடத்தில் உள்ள நல்லதைக் காண முயற்சி செய்யுங்கள். நல்லதைக் காண முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களுக்கு நான் இதனைச் சொல்லவில்லை, ஆனால் நான் குறைந்தபட்சம் சஹஜயோகிகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை செய்ய முடியும். அவர்களிடத்தில் நல்லதைக் காண முயற்சி செய்யுங்கள். சஹஜயோகாவுக்கு அவர்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடன் இணைந்து செயல்படுவது எப்படி? நீங்கள் ஏன் அவர்களிடத்தில் உள்ள நல்லதை பார்ப்பதன் மூலம் அதனை ஊக்குவிக்கக் கூடாது? நீங்கள் சஹஜயோகாவுக்குத்தான் உதவுகிறீர்கள். ஆனால் நீங்கள் நம்முடைய அகங்காரத்திற்குத்தான் உதவ விரும்புகிறீர்கள், ஏனென்றால் நீங்கள் மிகவும் பண்படாதவராக இருக்கிறீர்கள். மற்றொரு நபரை பாராட்டுவதன் மூலம் மட்டுமே உங்களுக்கு நல்ல உறவு இருக்க முடியும். இதுதான் மிகவும் எளிமையான ஒரு உண்மை. You see any film, there the two people are talking to each other as if they are barking at each other. What does it take to be kind, to be gentle, to say pleasant things? As soon as they will see a person, oh God, you have become very ugly. எந்தவொரு திரைப்படத்திலும் 2 பேர் ஒருவருக்கொருவர் பேசுவது என்பது, ஒருவருக்கொருவர் குறைப்பது போல் இருப்பதை நீங்கள் காணலாம். தயவுசெய்து, மென்மையாக இருப்பதற்கு
இனிமையான விஷயங்களைச் சொல்வதற்கு என்ன தேவைப்படுகிறது? உடனே அவர்கள் ஒரு நபரிடம் சொல்வார்கள், கடவுளே, நீங்கள் மிகவும் அசிங்கமாகி விட்டீர்கள் என்று. This is the best compliment. That's human nature. To see to the faults of others. To see to the wrong things of others. You see, they will find out in anything. இதுதான் சிறந்த பாராட்டு. மற்றவர்களின் குறைகளை பார்ப்பது, அடுத்தவர்களிடத்தில் உள்ள தவறுகளை பார்ப்பது என்பதுதான் மனித இயல்பு. இதனை அவர்கள் எதிலும் கண்டுபிடிப்பார்கள். Somebody is very tidy, then that person is bad. Somebody is very untidy, that person is bad. Every sort of thing. But why not you do something about yourself, that there's something inside you which is not tidy. Inside you that's very upsetting. யாராவது மிகவும் நேர்த்தியானவராக இருந்தால் அந்த நபர் மிகவும் மோசமானவர். யாராவது விகாரமாக இருந்தால் பின்னர் அந்த நபர் மோசமானவர். இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான விஷயங்களிலும். ஆனால் நீங்கள் ஏன் உங்களுக்கு ஏதாவது செய்யக்கூடாது? உங்கள் உள்ளே இருக்கும் விகாரமான மற்றும் நீங்கள் வருத்தப்படும் விஷயங்களுக்கு. To me it makes no difference, you have seen it. It makes no difference if you say I'll sleep here. If you say I'll sleep on the grass there. To me it makes no difference to what bathroom I go. I don't even remember all those things. What is there to remember in a bathroom and this and that? All nonsense it is. I have no memory for all these things. Even if you want me to know, I will not remember. If you ask me, how did you go to that bathroom? Which one? That one. I said, it's all right. I've been there. என்னைப் பொறுத்தவரை என்னிடம் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை நீங்கள் பார்த்து இருப்பீர்கள். எதுவும் எந்த வித்தியாசமும் உண்டாக்க முடியாது. நீங்கள் சொன்னால் நான் இங்கே தூங்குவேன். நீங்கள் சொன்னால் நான் புல்மீது கூட தூங்குவேன். எனக்கு அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. நான் எந்த குளியலறைக்கு சென்றேன், எனக்கு அந்த விஷயங்கள் அனைத்தும் நினைவில் கூட இருப்பது இல்லை. குளியலறையை பற்றி நினைப்பதற்கு என்ன உள்ளது? இதனையும் அதனையும் பற்றி அனைத்தும் முட்டாள்தனங்கள். அந்த மாதிரியானவற்றை எல்லாம் நான் நினைவில் வைத்துக் கொள்வது இல்லை. உங்களில் யாரை பற்றியாவது நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நான் நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டேன். நீங்கள் எப்படி அந்த குளியலறைக்குச் சென்றீர்கள் என்று நீங்கள் என்னிடம் கேட்டால், எந்த ஒன்று? அதுவா? அது நன்றாகத்தானே இருந்தது, அபிஹை. Then food, what sort of a taste it was and what food it was and all sorts of things people go on thinking about. What's the use? The whole food is going to just be digested in the same stomach. பின்னர் உணவு, அது எப்படிப்பட்ட சுவையானது, அது எப்பேற்பட்ட உணவு, எல்லா வகையான விஷயங்களும் பற்றி மக்கள் யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். அதனால் என்ன பயன்? உணவு அனைத்தும் ஒரே வயிற்றில்தானே செரிக்கப்படுகிறது. What is there to be so much worried about all this? We are wasting our energy. I don't waste my energy. I have no energy for wasting. In the same way, why do you waste your energy? Why not see to the better side of man? இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் மிகவும் கவலைப்பட என்ன இருக்கிறது? நாம் நமது ஆற்றலை வீணாக்கிக் கொண்டுள்ளோம். நான் எனது ஆற்றலை வீணாக்குவதில்லை. வீணடிக்க என்னிடத்தில் ஆற்றல் இல்லை. அதேபோல் ஒரு மனிதனின் சிறந்த பக்கத்தை தணிக்காமல் உங்கள் சக்தியை ஏன் வீணாக்குகிறீர்கள்? By seeing that side, if you can cure it, well and good. But if you cannot cure it, you are going to get yourself bad. If you can cure it, nothing like it. But you can't. நான் பார்த்துள்ளேன். நீங்கள் அதை நன்றாக சரி செய்தால் மிகவும் நல்லது. ஆனால் நீங்கள் அதை சரி செய்ய முடியாவிட்டால் நீங்கள் உங்கள் சுயத்தை மோசமாக்கப் போகிறீர்கள். நீங்கள் அதை சரிபடுத்த முடிந்தால் அதைப்போல் எதுவும் இல்லை, ஆனால் உங்களால் முடியாது. Also once always person says, I would not do that. But you would do something else that the other person would not do. மேலும் ஒரு தடவை எப்போதும் ஒரு நபர் நான் மாட்டேன், நான் அதனை செய்யப் போவது இல்லை என்று சொல்வார். ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது செய்வீர்கள், மற்றவர்களால் செய்ய முடியாததை. When judging others,
one has to know one should judge oneself first of all. Because with what are you judging? With your ego or super ego? நீங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறீர்கள். முதலில் ஒருவர் தனக்குத் தானே தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்கள் அகங்காரம் அல்லது மமதை கொண்டுதான் நீங்கள் எதையும் தீர்மானிக்கிறீர்கள். I've seen it's a very common failing, which should not be there anymore. Now you are realized souls, you are saints. And the saints, though olden saints might be doing whatever they did, forget them. But you people are not going to see the faults of each other, but to the good points of it. Simple things I've seen. Somebody says a wrong English word or a Sanskrit word or a wrong this, immediately will catch on that. நான் பார்த்துள்ளேன். இது மிகவும் பொதுவான தோல்விதான். அது இனி இருக்கக்கூடாது. இப்போது நீங்கள் விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்கள், நீங்கள் ஞானிகள் மற்றும் ஞானிகள். பழைய ஞானிகள் அவர்கள் என்ன செய்தார்களோ அதனைச் செய்து கொண்டிருந்திருக்கலாம். அவற்றை மறந்து விடுங்கள். ஆனால் நீங்கள் ஒருவருக்கொருவரான தவறுகளை பார்க்கப் போவதில்லை. ஆனால் அவர்களின் நல்ல விஷயங்களை பார்ப்பீர்கள். எளிமையான விஷயம், நான் பார்த்திருக்கிறேன். யாரோ ஒருவர் ஒரு தவறான ஆங்கில வார்த்தையையோ அல்லது சமஸ்கிருத வார்த்தையையோ சொல்கிறார் அல்லது வேறு எதையாவது தவறாக கூறிவிட்டார் என்றால் அவர் உடனடியாக பீடிக்கப்படுவார். But he gives a big lecture, it's all. That nobody listens. Your mind is working. What wrong thing he is going to say? Attention should be onto what he said. So beautiful. ஆனால் அவர் ஒரு பெரிய சொற்பொழிவை வழங்குகிறார் என்பது நல்லதுதான். யாரும் அதனை கேட்பதில்லை. உங்கள் மனம்தான் செயல்படுகிறது. என்ன தவறான விஷயம் நடந்துவிடப் போகிறது? அவர் என்ன சொல்கிறார் என்பதில்தான் கவனம் இருக்க வேண்டும். And then you will develop an attitude, as mine is, you will never see to the defects of it. No. No, no that. You will have no eyes to see. என்னுடையது என்பதால் நீங்கள் ஒருபோதும் குறைபாடுகளை பார்க்க மாட்டீர்கள் போன்ற ஒரு அணுகுமுறையை வைத்துக் கொண்டுள்ளீர்கள். ஒருபோதும் பார்ப்பது இல்லை. இப்போது அதை அறிந்து கொள்ளுங்கள். நம்மிடம் பார்ப்பதற்கான கண்கள் இல்லை. I mean, mine is like that, condition is like that, I tell you. It will be like that. It's very difficult. அதாவது மனம் அப்படித்தான் உள்ளது. உண்மையில் நிபந்தனைகள் அப்படித்தான் உள்ளது. அது அப்படித்தான் இருக்கும். அது மிகவும் கடினமானது. Like somebody says, you come and play those cards with sticks. I never remember. I'll always lose. So I said, what's the use of playing? I don't remember. நீங்கள் வந்து இந்த சீட்டு விளையாட்டு விளையாடுங்கள் என சிலர் சொல்வது போல், எனக்கு ஒருபோதும் நினைவில் இருப்பது இல்லை. இந்த விளையாட்டில் என்ன இருக்கிறது என்றுதான் நான் எப்போதும் சொல்வேன். எனக்கு நினைவில் இருப்பது இல்லை. See, everybody says you have so many brains, otherwise, so can't you remember these 3 cards? I can't. Just my brain goes off. I forgot them. I don't know. I look like a stupid fool when I play that game. So why should I play? Anything like that, I am absolutely good for nothing. பாருங்கள், எல்லோரும் சொல்கிறார்கள், உங்களிடம் பலமான மூளை இருக்கிறது, உங்களால் இந்த 3 அட்டைகளையும் நினைவில் கொள்ள முடியாதா என்று. என்னால் முடியாது, என்னால் முடியாது, என் மூளை தானாகவே அணைந்துவிடும். எனக்குத் தெரியவில்லை, நான் அந்த விளையாட்டை விளையாடும்போது ஒரு முட்டாள் போல் காணப்படுகிறேன். எனவே நான் ஏன் விளையாட வேண்டும்? அது போன்ற எதுவும் எனக்கு முற்றிலும் தெரியாது. So it's a thing people know, she is useless. Forget her. But it should become automatic with you also. Then it's so enjoyable. How beautiful. எனவே இது பயனற்றது என்று மக்கள் சொல்வார்கள். மறந்து விடுங்கள். ஆனால் அது உங்களிடமும் தானாக மாற வேண்டும். அது மிகவும் மகிழ்வுறும் விஷயமாக இருக்கிறது. எவ்வளவு அழகான விஷயம். Yeah, that everything is so beautiful around us to see. Such beauty exists and we do not see. Such tremendous joy, every bliss is there flowing within us. And we don't know, we don't notice it. It's such a happy thing.
It's such a beautiful thing. நம்மைச் சுற்றியுள்ள அனைத்தும் இவ்வளவு அழகாக, பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கின்றன, நாம் அதனை பார்ப்பதில்லை. அந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஒவ்வொரு ஆசீர்வாதத்தாலும் நமக்குள் பாய்கிறது. நமக்கு எதுவும் தெரியாது, இதனை நாம் கவனித்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான விஷயம், இது ஒரு அழகான விஷயம். Oh God, such a source of joy was just standing next to me. I never knew. And just I turned around and saw that force. Turn around. Turn your back. All conditionings of yours, the ideas that you have. கடவுளே, அத்தகைய மகிழ்ச்சியின் ஆதாரம் எனக்கு அருகில் நின்று கொண்டிருந்தது, நான் எப்போதும் சந்தித்ததில்லை. வலதுபுறம் திரும்பி அதை பாருங்கள், திரும்புங்கள். உங்களிடம் உள்ள அனைத்து நிபந்தனைகளின் யோசனைகளையும் உங்கள் பின்னால் திருப்புங்கள். Do not pass judgment. First thing. Great art critics and all that. Please, I beg of you. That do not pass remarks at anything all the time. Is ego playing the trick. Just watch it. How it is making you feel that you are something very great. Be careful. தயவு செய்து, முதலாவதாக தீர்ப்பு வழங்க வேண்டாம். சிறந்த கலை விமர்சகர்கள் மற்றும் அது போன்றவர்களைப் பற்றி, எல்லா நேரங்களிலும் எதனை பற்றியுமான கருத்துக்களை பரப்ப வேண்டாம் என நான் கேட்டுக்கொள்கிறேன். அகங்காரம் அதன் மூலம் விளையாடுகிறதா, அதை வெறுமனே கவனியுங்கள். அது நீங்கள் எந்த அளவுக்கு மிகச் சிறந்தவர் என்று உணர வைக்கும். கவனமாக இருங்கள்.